இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரும் பயிற்றுவிப்பாளருமான ராகுல் டிராவிட் குறித்து கிரிக்கெட் வீரர் அபிஷேக் சர்மா சில கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். ராகுல் டிராவிட் எப்போதும் பொறுமையாக நடந்து கொள்பவர் என்றாலும் கூட பயிற்றுவிப்பின் போது அவர் ஆக்ரோஷமாக பேசிய சில விடயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதன்படி 2018ஆம் ஆண்டு 19 வயதுக்குட்பட்டோரின் அணிக்காக டிராவிட் பயிற்றுவிப்பாளராக செயல்பட்டுக் கொண்டிருந்தார். இதன்போது முதல் போட்டியில் பங்களாதேஷிடம் இந்தியா தோல்வியடைந்தது. எனினும் இரண்டாவது போட்டியின் போது பங்களாதேஷ் அணி அடித்தால் அதற்கு திருப்பி அடிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ராகுல் டிராவிட் ஆக்ரோஷமாக இந்திய அணிக்கு கட்டளையிட்டார். இந்த கட்டளையே பங்களாதேஷை இந்திய அணி தோற்கடிப்பதற்கான காரணம் என்று அபிஷேக் சர்மா தெரிவித்திருக்கிறார்.